லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 29 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 287 ரூபாய் 51 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தானது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. அதனால் தயவு செய்து நீங்களும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட்டை பார்த்து எல்லாத்தையுமே சரி பார்த்து அனுப்பிக்கோங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 927 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 414 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 922 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 35 தினார் 902 ஃபில்ஸ். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எதிர்வரும் நாட்களில் மீண்டும் கம்மியாகுதான்னு இப்போதைக்கு லிமிட்டாக கம்மியாகி இருக்குது 100 ஃபில்ஸால். வீடுகளுக்குள் நுழைந்து அதிரடி சோதனை. ஆன்லைன் வியாபாரிகளின் நிலைமை அதோ கதிதான். பல பகுதிகளிலும் தீவிர சோதனை. 269 பேர் கைது. உணவு பாதுகாப்புத்துறை முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. அதே மாதிரி ஒமான் அத்தாரிட்டிஸ் தங்கம் மற்றும் எலக்ட்ரிக் டிவைஸ் கடத்தினவர் பிடிச்சிருக்காங்க. புதிய இந்திய தூதுவர். இதோ அரபு நாடுகள் ஒன்றிணைந்தது. ஈரான் கத்தாருக்கு விஜயம் செய்தது முக்கியமான மீட்டிங். நெட்யான்ஹுவின் மேப் ஒட்டுமொத்த அரபு நாடையும் முழுங்குறதுக்கு திட்டம் போட்டு ஆர்மியோடைய பேட்சிலேயே அந்த லோகோவே கொண்டு வந்திருக்கானுங்கன்னா எவ்வளோ பெரிய திட்டம் பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் பரமிதா திரிபாதி அவங்களுடைய பேர் எப்படி வருதுன்னு தெரியலை. இதில் எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரிக்கு நினைக்கிறேன் பரமிதா திருப்பதியாக இருக்குமோ தெரியலை. இந்திய அரசு தற்போது வெளியுறவு அமைச்சகத்தில் இணைச் செயலாளராக பணியாற்றும் திருமதி பரமிதா திருப்பதியை குவைத் மாநிலத்துக்கான அடுத்த இந்திய தூதுவராக நியமித்துள்ளது. விரைவில் அவர் பதவியேற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒமான் நாட்டின் அல் முசைனா சுங்கம் 2 வாகனங்களில் மறைத்து வைத்திருந்த 15 கிலோவுக்கும் அதிகமான தங்க கட்டிகளை ஓமானி குடிமக்களிடம் இருந்து பறிமுதல் செய்ததை அடுத்து மேலும் 20 வயர்லெஸ் சாதனங்களை அறிவிக்காமல் வைத்திருந்த ஏமன் பயணியை காவல்துறை கைது பண்ணியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அனைத்து நாடுகள்லையும் இப்போ சுங்கம் மிகவும் வேகமாக செயல்பட்டு வராங்க. லீவு போனவங்கெல்லாம் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பொருட்களோடையும் மாற்றுறாங்க. அடுத்ததாக ஃபுட் அத்தாரிட்டி உணவு பாதுகாப்பு துறையின் முக்கியமான அறிவுறுத்தல். உணவு கடைகளில் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, ஏதாவது பிரச்சனை, உணவுகளில் குறைபாடு, சுத்தம் இல்லை, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1807770 அதாவது 1807770 இந்த தொலைபேசி இலக்கத்தில் வாட்ஸ்அப் இருக்குது. ஆக்டிவ் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆதாரத்தோட கடை டீட்டெயில்ஸ், அட்ரஸ், லொக்கேஷன், என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. நிச்சயமாக உணவு பாதுகாப்பு துறை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டை தருவோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. மறக்காமல்
இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும். أو من خلال الموقع الإلكتروني www.pafn.gov.kw أو بالحضور شخصيا إلى مقر الهيئة أو إحدى المراكز التابعة لها. வீடுகளிலேயே பொருட்களை வைத்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கான முக்கியமான அறிவித்தல் இதோ. மிஷரஃப் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கலப்பட உணவுப் பொருட்களை தயாரிப்பதாக 2 நபர்கள், சிறிய நாட்டவர் மற்றும் இந்திய நாட்டவர், கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் பல்வேறு பொருட்களுடன் எண்ணெயை கலந்து உள்ளூர் நெய்யாக விற்பனை செய்து வந்துள்ளனர். உள்துறை அமைச்சகத்திற்கும் உணவு பாதுகாப்பு ஆணையத்திற்கும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவை கண்டுபிடிக்கப்பட்டு அதிரடியாக இவர்களை கைது செய்ய உதவியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நெய்களை வாங்கி அதை எண்ணெயோட கலந்து மிக்ஸ் பண்ணி அதிக விலையில் விற்றுருக்குறாங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்க, உணவுகளை சமைச்சு விற்கிறவங்க, அதே மாதிரி லைவ் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தயவு செய்து கவனம். சரியான சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட சிக்கினால் கடைசியில் மிகப்பெரிய தண்டப்பணம் செலுத்த வரும். கிட்டத்தட்ட 269 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. குவைத் முழுவதும் தீவிர சோதனை. இந்த சோதனையில் கிட்டத்தட்ட 269 பேர். இதில் பார்த்திங்கன்னா சட்டவிரோத குடியிருப்பாளர்கள், சட்டவிரோத தொழிலாளர்கள் மற்றும் மறைவானவர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட மொத்தமாகவே 269 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே இந்த சோதனையை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. கடைகள், வியாபார தலங்கள் மற்றும் சர்வலைன்ஸ் கேமரா மூலம் கண்காணிப்பு அப்படின்னு டோட்டலாக எல்லா பகுதிகளிலையுமே சோதனைகள் படு தீவிரமாக இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் போகும்போது மறக்காமல் உங்களுடைய சிவில் ஐடி எக்காமாவை வெளியில் எடுத்துகிட்டு போங்க. அல்லையா மொபைல் ஐடியை சரி மறக்காமல் ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுவுமே இல்லாமல் வெளியில் போனால் நிச்சயமாக கைது, கடத்தல், நாடு கடத்தல் தான். ஈரான் பிரசிடென்ட் அதிரடி சந்திப்பு. எமர்ஜென்சி மீட்டிங் ஆஃப் இஸ்லாமிக் அரப்ஸ் கண்ட்ரிஸ். கத்தார் நாட்டுடன் ஒன்றிணைந்து செயல்பட தயார். பாலஸ்தீனிய மக்களின் பிரச்சனைகளுக்கு நாங்கள் தொடர்ந்தும் ஆதரிப்போம். விதிகளை மீறும் பட்சத்தில் எங்களுடைய நடவடிக்கைகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான். அதெல்லாம் விடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஷாக்கான செய்தி என்னன்னு பாருங்கள். மிடில் ஈஸ்ட், த நியூ மிடில் ஈஸ்ட், திறந்த இஸ்ரேல், விரிந்த இஸ்ரேல், பரந்த இஸ்ரேல், பல பேரில் லெபனான், சிரியா, பாலஸ்தீன், எஜிப்த், சவுதி அரேபியா, குவைத், கத்தார், ஓமான், பஹ்ரைன், ஈரான், ஈராக், துருக்கி, டங்கோன்யா, மொத்த நாடுகளும் பரந்த இஸ்ரேலாம். அதாவது அவங்களுடைய இராணுவ பேட்சில் இதே இந்த மேப்பை பேட்சில் போட்டிருக்கானுங்க. அதாவது என்ன காரணம்? இதுதான் டார்கெட். எங்களுடைய டார்கெட் என்ன? ஒட்டுமொத்த அரபு நாடையும் திறந்த இஸ்ரேலாக மாற்றுறது. என்ன மக்களே, என்ன பண்ண போகிறானுங்க? பொறுத்திருந்து பார்க்கலாம். யுத்தமில்லாத சமாதானமான சூழல் எங்குமே நிலவட்டும், உருவாகட்டும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் என்றைக்கும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சது. பிரார்த்தனை பண்ணுவோம், பார்க்கலாம் முன்னாடி என்ன நடக்குதுன்னு. இது احنا الان يعني شاغلنا قضيه فلسطين واللي قاعد يحدث في قضيه فلسطين. هذه قضيه مبدا، يعني ما فيها صح وخطا والنقاش. هذه قضيه مبدا، قضيه يعني مواقف، قضيه شرف، قضيه مرجله. فان الواحد يقف مع المظلومين. فاحنا طبعا دورنا احنا دائما نصرف عنها، يعني صادقين في هذا الشيء. احنا دعاة سلام ونريد سلام، ولكن في خط ايضا يجب ان الواحد ما يتعدى، هو قتل وتهجير الفلسطيني. هذا بالنسبه لنا غير مقبول. قد ما نقدر نعمل اللي باستطاعتنا.
هذا طبعا بالنسبة لي أيضا مساعدة الناس في سواء دول شقيقة ولا دول صديقة ولا دول ربما ما تربطنا علاقة معها، ولكن كل ما كانت كوارث هناك، ونعتقد هذا واجبنا الإنساني والديني أيضا بالوقوف مع الناس اللي محتاجين. And we reject and condemn the actions of the occupying authority, Massa of Israel in the region, the latest of which is the brutal aggression against the sister state of Qatar, which requires an Arab, Islamic, and international response to confront this aggression, and to take international measures to stop the occupying authority and deter it from its criminal practices that destabilize the security and stability of the region. We will stand with the sister state of Qatar in whatever measures it takes without limit, and we will dedicate all our resources. Therefore, we also condemn the continued brutal assaults on our Palestinian brothers in Gaza and the persistence in committing crimes of starvation and forced displacement. On behalf of my master, the custodian of the two holy mosques, may God protect him, I convey the same greetings. The second year of the 9th session of the Shura Council. We ask Almighty God to grant us success and make achievement our path, dear brothers and sisters. This state was established 3 centuries ago on firm principles based on the values of Islamic law, justice, and consultation. We take great pride in this blessed approach, and God has honored us with the service of the two holy mosques, a responsibility to which we devote all our care and attention, dedicating all our resources to it. Brothers and sisters, our economy continues to diversify its paths and affirm its ability to reduce its dependence on oil. For the first time in our history, non-oil activities have accounted for 56% of the GDP, which has reached levels exceeding 4.5 trillion riyals. All of this and other achievements have made the kingdom a global hub that attracts a wide range of activities. Perhaps the best evidence of this is that 660 global companies have chosen the kingdom as their regional headquarters, more than what was targeted for 2030. What has been achieved in infrastructure and the level of technological services reflects the strength of the Saudi economy and its promising future prospects, its vast potential. Within the framework of investments in future trends, the agreements that have been made in the field of artificial intelligence, complete aspects of the vision program, positioning the kingdom in the coming years as a global hub in this field. In our military programs, we are working to raise our defense capabilities to the highest global standards. In addition, our cooperation with our strategic partners contributes to achieving our goals of localizing and accelerating the military industry. This localization has now reached more than 19%, up from just over 2%. Dear brothers and sisters, the state recognizes that having strong public finances should not rely on a single source. Fluctuating revenues make it essential and fundamentally necessary to achieve development, economic diversification, and sustainability, through which diverse job opportunities can grow. Since the launch of the vision, the state has worked to build this foundation, which has given our country a robust economy and made it an attractive destination for investment, as well as achieving many of the goals we strive for. Among these achievements are the unemployment rate reaching its lowest levels and the increase in women's participation in the labor market, as well as maintaining its levels and reducing the proportion of those with limited income. In this context, we continue to assess the economic and social impact of public spending to ensure that resources are directed toward national priorities. This is part of our ongoing efforts to serve citizens, increase their income, raise the level of services provided, and improve the quality of life for citizens, residents, and visitors. The strong economic growth that the kingdom is experiencing today has been accompanied by a rise in residential real estate prices in some regions of the kingdom. Hi guys, இன்னைக்கு நாங்க எங்க வந்திக்கிறோம் தாத்தா? எங்க வந்திக்கிறோம்? சல்வா கத்தாஞ்சிக்கு. நீங்க எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நல்லா லங்கா கூட்டிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே கார்கோ சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்கோ போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.